வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, நட்புகளே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமது கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல இன்றைய எண்ணோட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நன்கு பரிச்சயப்பட்ட ஒரு விஷயத்த அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு வார்த்தைகள, நமக்கு நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு அடிக்கடி உபயோகிச்சுட்டு இருந்த ஒரு வார்த்தைகள், பழமொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பழமொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா, "உப்பிட்டவரை உள்ளளவும் நினை" அப்படின்னெல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பழமொழிகள், வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய புழக்கத்துல இருந்துட்டே இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு "பாட்டி வடை சுட்ட கதை" அப்படிலாம் இருக்கு. நம்ம கேட்டே தான் இருப்போம். சரி, இது யாரு கிரியேட் பண்ணியிருப்பா? யாரு எழுதியிருப்பா? யோசிச்சதுண்டா? ஆ, நம்ம முன்னோர்கள் தான். அப்ப என்ன இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு விஷயம் பல 1000 வருடங்கள தாண்டியும் இந்த வார்த்தைகள் நம்ம கூட ட்ராவல் ஆயிட்டுருக்கு. அப்போ ஒண்ணு அனுபவிச்சு ஒரு பழமொழிய சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. இந்த மாரி நெறைய பழமொழிகள் நான் அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன் உங்ககிட்ட. என்னென்ன பழமொழிகள் எவ்வளவு ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதை பத்தி கொஞ்ச நாளு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அந்த பழமொழிய வந்து நம்ம வந்து சொல்லணும். ஆனா பழமொழின்னு அது சொல்றதே தப்புன்னு நெனைக்கிறேன். இப்ப இருக்க ட்ரெண்டுக்கும் அந்த மொழி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவோ சொன்ன விஷயத்த கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாரியான அன்னைக்கு எழுதியிருப்பாங்க. எழுதுனாங்கன்னு கூட தெரியல. வாய் வழியான சொன்ன ஒரு செவி வழி செய்தியா கூட இருக்கலாம். ஆனா யாரோ ஒரு ஆள் அதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதையே காலம் காலமா தொன்று தொட்டு அந்த வார்த்தைகள் நம்மகிட்ட வந்து நம்ம வாழ்க்கை வரைக்கும் வந்துட்டே இருக்கு. அ இந்த பழமொழிகள் எப்படி வந்து நம்ம கூட ஒரு ஜீனாவே வந்துட்டே இருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் நான் யோசிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல வர்றேன். பாட்டி வடை சுட்ட கதை. அது எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்குது. எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ ஆயிராண்டுகள் அந்த கதைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஆனா அதைய வந்து போரே அடிக்கல. அத டெலீட் பண்ணவே இல்ல யாரும். இன்னும் இப்ப இருக்கிற வரைக்கும் சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு தோணுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நிலாவுல வந்து பாட்டி வடை சுட்டுச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். ஆனா அப்பவே நிலாவுல போய் வடை சுடுறது இருக்குது. ஒரு பாட்டி கால் நீட்டி உட்காந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நெனச்சு பார்க்குறதுக்கே ஒரு மிராக்கிளா இருக்கு. ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ஒரு காக்காய வந்து பாடச் சொல்லலாம். பாடச் சொன்னோனே நரி வடைய தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம், யார் இந்த மாரி வர யோசிக்க முடியுது? சிந்திக்க முடியுது? அதே மாரி முயல், ஆமை. முயல், ஆமை அப்படிங்கிற கதை முயலும் ஆமையும் ரேஸ் வச்சுச்சு. எப்படி போய் இது பண்ணாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அது யாரு கடைசில வின் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை விளையாட்டு பார்த்தீங்கன்னா, சேர்த்தி பார்க்கும்போது தெரியும். யாருக்கிட்டயும் அந்த முயலாமை அப்படின்னு இருக்கக்கூடாது. முயற்சியோ இருக்கணும் அப்படிங்கிறது அது சொல்லியிருப்பாங்க. தெளிவா அந்த கதைகள்ல நெறையா இன்புட் குடுத்துருக்காங்க. இதைய தேடித்தான் நம்மோட கண்ணோட்டம், ஆராய்ச்சியா உள்ள போலான்ட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு அந்த சொல்ல வர்ற ஒரு விஷயம், வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க இல்லைங்களா? அந்த வாழ்க்கைங்கிற ஒரு வார்த்தையும் கூட அத பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து லெட்டர் பார்த்தீங்கன்னா, வா. வாழ்க்கையில எப்பவுமே நம்ம எல்லா வீட்டுக்குமே போனோம்னா, வாங்க வாங்க, வா வரவேற்று வெல்கம் பண்றது தான் நம்மளோட மரபு. அதே மாரி தான் அந்த வார்த்தையிலயும் வாங்கிற எழுத்து தான் முதல்ல இருக்கும். 2வது இல்லுங்கிற எழுத்த வந்து சேர்த்தி பாருங்க. வாழ்க்கையில வாவையும் இல்லையும் சேர்த்து பாருங்க. வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. வான்னு சொல்லி. வாழ். வாவும் இல்ல சேர்த்துனா வாழ். வாழ்ந்து பார்க்கணும். இடையில முடிக்கிறது அந்த மாரி இல்ல. வாழ்ந்து பார்க்கறதுக்கு தான் அந்த வாழ்க்கையில வாழ் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, இடையில இக்கு நிக்குது இல்லையா? இக்குக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். வால், கடைசியில கை. கை முடியுது இல்லையா? இக்கு மட்டும் தனியா தனிச்சு வச்சுட்டு, அந்த வா, இல், கை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இல்லையும், இக்கையும் தனிச்சு பாருங்க. ஒரு விஷயம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, வாக்கை அப்படின்னு இருக்கும். அது என்ன வாக்கை? வாக்கை அப்படின்னீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வாக்கு குடுக்குறது, கமிட்மெண்ட் குடுக்குறது அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை வார்த்தைக்குள்ள இருக்கு. ஒண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வால் வந்தாச்சு, கை வந்தாச்சு. ஒண்ணான்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாவையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து பாருங்க. வாகை. வாகைங்கிறதுக்கு தமிழ்ல வெற்றின்னு அர்த்தம். பாருங்க, இந்த ஒரு லெட்டருக்குள்ள வாள்ன்னு சொல்லுது, வான்னு சொல்லுது, வாகைன்னு சொல்லுது, வாக்குன்னு சொல்லுது. இப்படி ஒரு வார்த்தைக்குள்ளேயே இவ்வளவு அதிசயங்கள் ஒளிஞ்சிருக்கு இல்லையா? இதை நம்ம பழமொழின்னு சொல்ல முடியாது. நம்மளோட பாரம்பரிய மொழி.
நட்புகளே, இதை பற்றி அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பேசுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.